ஹாய் ஹலோ வெல்கம். எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2040 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனையாக எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற விஞ்ஞானத்தை விட 2040 வந்து கேட்ஜெட்டு, ஃபோனு, ஆப்பு எல்லாமே நிறைய அப்டேட் ஆகி வந்திருக்கு. அந்த காலகட்டத்திலையும் கூட ஹீரோவோட அப்பா வந்து எந்த ஃபோனு எந்த கேட்ஜெட்டுமே யூஸ் பண்ணாம பையனை வந்து ஒரு நல்ல பையனை வளர்த்து வச்சிருக்காரு. பட் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து 24 hours ஃபோனில் தான் இருப்பாங்க. எனி டைம் ரீல்ஸ் பார்க்குறது, படம் பார்க்குறது, அதில் ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்க பிள்ளையும் அதே மாதிரி வளர்த்துருப்பாங்க. அந்த 2040 ஒரு லவ் பண்றதுனா கூட ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆப் என்ன சொல்லுதோ, யாரை கை காட்டுதோ அவங்கள தான் அந்த லவ் பண்றதா இருப்பாங்க. அந்த ஆப் யார் ரெடி பண்ணியிருப்பான்னு பார்த்தா எஸ் ஜே சூர்யா வில்லன் அவர் தான் ரெடி பண்ணியிருப்பாரு. வழக்கம் போல ஹீரோ ஹீரோயின் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஆப் வந்து ஹீரோ பிடிக்கல அப்படின்னு சொல்லி விலக்கி விட்டுருது. ஹீரோயின் வந்து அதனால பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் கோவப்பட்ட நம்ம ஹீரோ வந்து அந்த ஆப் வந்து எப்படி நான் சொல்லலாம், அதுக்கு எதிராக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி எஸ் ஜே சூர்யாவோட போய் சண்டை போடுவாரு. இதுக்கப்புறம் அவரோட காதல் ஜெயிச்சுச்சா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட கதையே. உண்மையாகவே பிரதீப் ரங்கநாதன் வந்து லாஸ்ட் நடிச்ச 3 படத்தோட இந்த படத்துலையும் அதே மாதிரி ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. பெர்ஃபார்மன்ஸ் எஸ் ஜே சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பக்காவாக இருக்கும். கிருத்திக் ஷெட்டியும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை பை, சி யூ.